ஹாய் எவ்ரி ஒன், வெல்கம் பேக் டு கற்றல் களஞ்சியம் சேனல். 8ஆம் வகுப்பு அறிவியல் பாடத்தில் காலாண்டு தேர்வு செப்டம்பர் 2026ஆம் ஆண்டுக்கான மிகவும் முக்கியமான வினாக்களை தான் இந்த வீடியோவில் நம்ம தெளிவாக பார்க்க போகிறோம். இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், அப்போதான் எல்லா முக்கியமான வினாக்களையும் உங்களால் தெரிஞ்சுக்க முடியும். அது மட்டும் இல்லாமல் எக்ஸாமில் வரக்கூடிய எல்லா கொஸ்டின்ஸையும் அட்டன் பண்ணி நல்ல மார்க் ஸ்கோர் பண்ண முடியும். இதுவரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கான் சிம்பிளையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போதான் நான் அடுத்தடுத்து அப்லோட் பண்ணுற வீடியோஸ் உங்களுக்கு வந்து சேரும். சரி, வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். அலகு 1 அளவீட்டியல். இந்த பாடத்தில் என்னென்ன முக்கியமான வினாக்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பக்கம் 11 ரோமன் லெட்டர் 7 சுருக்கமாக விடையெளி கொடுத்துருக்காங்க. இதில் என்னென்ன முக்கியமான வினாக்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் கொஸ்டின் அளவீடு என்றால் என்ன? ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின், அடிக்கடி கேட்குறாங்க. ஸோ இதை நீங்கள் அவசியம் படிச்சிங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா செகண்ட் கொஸ்டின், வெப்பநிலையை அளவிட பயன்படும் அலகுகளை கூறுக. ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின், அடிக்கடி கேட்கக்கூடிய கொஸ்டின். ஸோ இதை நீங்கள் அவசியம் படிச்சிங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா தேர்ட் கொஸ்டின், ஆம்பியர் வரையறு. இதுவும் பார்த்தீங்கன்னா இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் தான். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஃபோர்த் கொஸ்டின், மின்னோட்டம் என்றால் என்ன? ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின், அடிக்கடி கேட்குறாங்க. ஸோ இதை நீங்கள் அவசியம் படிச்சிங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா சிக்ஸ்த் கொஸ்டின், மோல் வரையறு. இதுவும் பார்த்தீங்கன்னா ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் தான், அடிக்கடி கேட்குறாங்க. ஸோ இதை நீங்கள் அவசியம் படிச்சிங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ரோமன் லெட்டர் 8 விரிவாக விடையெளி கொடுத்திருக்காங்க. இதுல பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் கொஸ்டின், அடிப்படை அளவுகளை அவற்றின் அலகுகளுடன் பட்டியலிடுக. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா செகண்ட் கொஸ்டின், கடிகாரங்களின் வகைகளை பற்றி சிறு குறிப்பு வரைக. இந்த ரெண்டு கொஸ்டின் நிச்சயமா கொஸ்டின் நம்ம எக்ஸாம் வந்துரும். சோ இந்த ரெண்டு கொஸ்டின் நீங்க அவசியம் படிச்சீங்க. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா ரோமன் லெட்டர் 9 உயர் சிந்தனை வினாக்கள் கொடுத்திருக்காங்க. இதுல பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் கொஸ்டின், உனது நண்பன் நேற்று பள்ளிக்கு வருகை தரவில்லை, ஏன் பள்ளிக்கு வரவில்லை என கேட்டதற்கு தனக்கு 100 டிகிரி செல்சியஸ் காய்ச்சல் இருந்ததாகவும் மருத்துவமனை சென்று சிகிச்சை பெற்றுக் கொண்டதாகவும் அவன் கூறுகிறான். 100 டிகிரி செல்சியஸ் காய்ச்சல் இருப்பதற்கு வாய்ப்பு உள்ளதா? அவன் கூறியது தவறு எனில் அதனை சரி செய்து அவனுக்கு புரிய வைக்கவும். ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின், அடிக்கடி கேட்கறாங்க. சோ இதை நீங்க அவசியம் படிச்சுங்க. அலகு 2 விசையும் அழுத்தமும். இந்த பாடத்துல என்னென்ன முக்கியமான வினாக்கள் அப்படின்னு பாத்தீங்கன்னா, பக்கம் 22 எடுத்துங்க. இதுல பாத்தீங்கன்னா ரோமன் லெட்டர் 8 மிக சுருக்கமாக விடையெளி கொடுத்திருக்காங்க. இதுல என்னென்ன இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஃபிஃப்த் கொஸ்டின், திரவ அழுத்தத்தை அளவிட உதவும் இரு கருவிகளின் பெயர்களை கூறுக. ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா சிக்ஸ்த் கொஸ்டின், ஒரு வளிமண்டல அழுத்தம் வரையறு. ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின், அடிக்கடி கேட்கறாங்க. சோ இதை நீங்க அவசியம் படிச்சீங்க. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா எய்த் கொஸ்டின், பரப்பு இழுவிசை தாவரங்களுக்கு எவ்வாறு உதவுகிறது? ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின், அடிக்கடி கேட்கக்கூடிய கொஸ்டின். சோ இதை நீங்க அவசியம் படிச்சீங்க. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா ரோமன் லெட்டர் 9 சுருக்கமாக விடையெளி. இதுல பாத்தீங்கன்னா செகண்ட் கொஸ்டின், உராய்வை குறைக்க ஏதேனும் 3 வழிமுறைகளை கூறுக. ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா தேர்ட் கொஸ்டின், பாஸ்கல் விதியை கூறி அதன் பயன்பாடுகளை தருக. ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின், அடிக்கடி கேட்கறாங்க. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா ஃபோர்த் கொஸ்டின், மிதிவண்டியின் அச்சுகளில் பந்து தாங்கிகள் ஏன் பயன்படுத்தப்படுகின்றன? ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின், அடிக்கடி கேட்கறாங்க. சோ இதை நீங்க அவசியம் படிச்சீங்க. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா ரோமன் லெட்டர் 10 விரிவாக விடையெளி கொடுத்திருக்காங்க. இதுல பாத்தீங்கன்னா செகண்ட் கொஸ்டின், உராய்வின் பல்வேறு வகைகளை எடுத்துக்காட்டுடன் விளக்குக. ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின், அடிக்கடி கேட்கறாங்க. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா ஃபோர்த் கொஸ்டின், உராய்வு எவ்வாறு குறைக்கப்படுகிறது என்பதை விளக்குக. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா ஃபிஃப்த் கொஸ்டின், ஆழத்தை சார்ந்து அழுத்தம் அதிகரிக்கிறது என்பதை நிரூபிக்கும் சோதனையை விளக்குக. ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின், நிச்சயம் எக்ஸாமுக்கு வந்துடும். சோ இந்த கொஸ்டின் நீங்க அவசியம் படிச்சுங்க. அலகு 3 ஒளியியல். இந்த பாடத்துல என்னென்ன முக்கியமான வினாக்கள் அப்படின்னு பாத்தீங்கன்னா, பக்கம் 36 எடுத்துங்க. இதுல பாத்தீங்கன்னா ரோமன் லெட்டர் 4 சுருக்கமாக விடையெளி கொடுத்திருக்காங்க. இதுல என்னென்ன இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் கொஸ்டின், குவிய தொலைவு வரையறு. ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின், அடிக்கடி கேட்கறாங்க. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா செகண்ட் கொஸ்டின், குழியாடி மற்றும் குவியாடிகளின் பயன்களுள் இரண்டினை தருக. ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா தேர்ட் கொஸ்டின், ஒளி எதிரொலிப்பு விதிகளை கூறுக. நிச்சயமா எக்ஸாம் வந்துரும். சோ இந்த கொஸ்டின் நீங்க அவசியம் படிச்சீங்க. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா ஃபிஃப்த் கொஸ்டின், ஒளி விலகலுக்கான ஸ்னெல் விதியினை கூறுக. இதுவும் பாத்தீங்கன்னா ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் தான். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா ரோமன் லெட்டர் 5 விரிவாக விடையெளி கொடுத்திருக்காங்க. இதுல என்னென்ன இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா,
ஃபர்ஸ்ட் கொஸ்டின் குழி ஆடியில் தோன்றும் பிம்பங்களை பற்றி விவரிக்கும். ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா செகண்ட் கொஸ்டின் ஒளி எதிரொலித்தல் என்றால் என்ன, ஒழுங்கான மற்றும் ஒழுங்கற்ற எதிரொலிப்புகளை பற்றி சிறுகுறிப்பு வழங்க. ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின், அடிக்கடி கேட்கக்கூடிய கொஸ்டின். சோ இதை நீங்க அவசியம் படிச்சீங்க. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா ஃபோர்த் கொஸ்டின் நிறப்பிரிகை என்றால் என்ன விவரி. இதுவும் பாத்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் தான். சோ இந்த கொஸ்டின் நீங்க அவசியம் படிச்சீங்க. அலகு 4 வெப்பம். இந்த பாடத்துல என்னென்ன முக்கியமான வினாக்கள் அப்படின்னு பாத்தீங்கன்னா பக்கம் 46 எடுத்துக்கங்க. இதுல பாத்தீங்கன்னா ரோமன் லெட்டர் 6 சுருக்கமாக விடையில கொடுத்திருக்காங்க. இதுல என்னென்ன இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா செகண்ட் கொஸ்டின் வெப்ப ஆற்றலின் விளைவுகள் யாவை. ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா தேர்ட் கொஸ்டின் வெப்பம் கடத்தப்படும் முறைகள் யாவை. நெக்ஸ்ட் ஃபோர்த் கொஸ்டின் வெப்ப கடத்தல் என்றால் என்ன. ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின், அடிக்கடி கேட்கறாங்க. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா சிக்ஸ்த் கொஸ்டின் தன் வெப்ப ஏற்பு திறன் வரையறு. ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா செவன்த் கொஸ்டின் ஒரு கலோரி வரையறு. இதுவும் பாத்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா ரோமன் லெட்டர் 7 கொடுத்திருக்காங்க விரிவாக விடையலி. இதுல என்னென்ன இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் கொஸ்டின் கலோரி மீட்டர் வேலை செய்யும் விதத்தை தெளிவான படத்துடன் விவரி. ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின், அடிக்கடி கேட்கறாங்க. சோ இதை நீங்க அவசியம் படிச்சீங்க. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா தேர்ட் கொஸ்டின் வெப்ப குடுவை வேலை செய்யும் விதத்தினை விளக்குக. இதுவும் பாத்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் தான், அடிக்கடி கேட்கறாங்க. சோ இதையும் நீங்க அவசியம் படிச்சீங்க. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா ரோமன் லெட்டர் 8 உயர் சிந்தனை வினாக்கள் கொடுத்திருக்காங்க. இதுல பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் கொஸ்டின் குளிர்காலங்களில் ஏரிகளின் மேற்பரப்பு உறைந்திருந்தாலும் அதன் கீழ்ப்பகுதி உறையாமல் இருப்பது ஏன். ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின், அடிக்கடி கேட்கறாங்க. சோ இதையும் நீங்க அவசியம் படிச்சீங்க. அலகு 9 நம்மை சுற்றியுள்ள பருப்பொருட்கள். இந்த பாடத்துல என்னென்ன முக்கியமான வினாக்கள் அப்படின்னு பாத்தீங்கன்னா பக்கம் 105 எடுத்துங்க. இதுல பாத்தீங்கன்னா ரோமன் லெட்டர் 4 மிக சுருக்கமாக விடையில கொடுத்திருக்காங்க. இதுல என்னென்ன இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் அப்படின்னு பாத்தீங்கன்னா செகண்ட் கொஸ்டின் பின்வரும் சேர்மங்களில் உள்ள தனிமங்களின் பெயர்களையும் அவற்றின் குறியீடுகளையும் எழுதுக. ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா தேர்ட் கொஸ்டின் பின்வரும் தனிமங்களின் குறியீடுகளை எழுதுக. இதுவும் பாத்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் தான், அடிக்கடி கேட்கறாங்க. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா ஃபிஃப்த் கொஸ்டின் ஏன் ஆலய மணிகள் உலோகங்களால் செய்யப்படுகின்றன. ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின், அடிக்கடி கேட்கக்கூடிய கொஸ்டின். சோ இதை நீங்க அவசியம் படிச்சீங்க. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா செவன்த் கொஸ்டின் உலோக போலிகளுக்கு 2 எடுத்துக்காட்டுகள் தருக. ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின், அடிக்கடி கேட்கக்கூடிய கொஸ்டின். சோ இதை நீங்க அவசியம் படிச்சீங்க. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா 9th கொஸ்டின் உலோக போலிகளின் பண்புகள் ஏதேனும் 3ஐ குறிப்பிடுக. ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின், அடிக்கடி கேட்கக்கூடிய கொஸ்டின். சோ இதை நீங்க அவசியம் படிச்சீங்க. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா ரோமன் லெட்டர் 5 சுருக்கமாக விடையளி கொடுத்திருக்காங்க. இதுல என்னென்ன இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் கொஸ்டின் ஊறுகாயை அலுமினிய பாத்திரத்தில் வைக்கலாமா, காரணம் கூறுக. ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா செகண்ட் கொஸ்டின் உலோகங்களுக்கும் அலோகங்களுக்கும் இடையே உள்ள வேறுபாடுகள் ஏதேனும் 4 அட்டவணைப்படுத்துக. ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின், அடிக்கடி கேட்கக்கூடிய கொஸ்டின். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா ஃபோர்த் கொஸ்டின் ரசவாதம் வரையறு. ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா ஃபிஃப்த் கொஸ்டின் பின்வரும் குறியீடுகளால் குறிக்கப்பெறும் தனிமங்களின் பெயர்களை எழுதுக. ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின், அடிக்கடி கேட்கக்கூடிய கொஸ்டின். சோ இதை அவசியம் படிச்சீங்க. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா 9th கொஸ்டின் பின்வரும் சேர்மங்களின் பயன்களை குறிப்பிடுக. இதுவும் பாத்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் தான், அடிக்கடி கேட்கறாங்க. சோ இதையும் நீங்க அவசியம் படிச்சீங்க. அலகு 10 நம்மை சுற்றி நிகழும் மாற்றங்கள். இந்த பாடத்துல என்னென்ன முக்கியமான வினாக்கள் அப்படின்னு பாத்தீங்கன்னா பக்கம் 115 எடுத்துக்கங்க. இதுல பாத்தீங்கன்னா ரோமன் லெட்டர் 5 சுருக்கமாக விடையில கொடுத்திருக்காங்க. இதுல என்னென்ன முக்கியமான வினாக்கள் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் கொஸ்டின் வேதிவினை என்பதை வரையறு. ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா தேர்ட் கொஸ்டின் வினைவேக மாற்றம் என்பதை வரையறு. ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின், அடிக்கடி கேட்கறாங்க. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா ஃபோர்த் கொஸ்டின் ஒரு இரும்பு ஆணியை காப்பர் சல்பேட் கரைசலில் வைக்கும் போது என்ன நிகழ்கிறது. ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா ஃபிஃப்த் கொஸ்டின் மாசுபடுதல் என்றால் என்ன. சிக்ஸ்த் கொஸ்டின் மங்குதல் என்றால் என்ன, எடுத்துக்காட்டு தருக. ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின், அடிக்கடி கேட்கறாங்க. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா 9th கொஸ்டின் ஒரு வேதி வினையில் வினைவேக மாற்றியின் பங்கு என்ன. ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின், அடிக்கடி கேட்கக்கூடிய கொஸ்டின். சோ இதை அவசியம் படிச்சீங்க. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா 10th கொஸ்டின் ஒளிச்சேர்க்கை ஏன் ஒரு வேதி வினையாகும். ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா ரோமன் லெட்டர் 6 விரிவாக விடையளி கொடுத்திருக்காங்க. இதுல என்னென்ன இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் கொஸ்டின் வேதிவினை மூலம் சுற்றுச்சூழல் மீது ஏற்படும் விளைவுகளை விளக்குக. ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின், அடிக்கடி கேட்கறாங்க. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா செகண்ட் கொஸ்டின் உணவுப் பொருட்கள் எவ்வாறு வேதி வினைகளால் பாதிக்கப்படுகின்றன என்பதை விளக்குக. ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின், அடிக்கடி கேட்கக்கூடிய கொஸ்டின். சோ இதை நீங்க அவசியம் படிச்சீங்க. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா ரோமன் லெட்டர் 7 உயர் சிந்தனை வினாக்கள் கொடுத்திருக்காங்க. இதுல பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் கொஸ்டின் ஒரு பேக்கரியில் கேக்குகள் மற்றும் பன்கள் தயாரிப்பில்
ஈஸ்டின் பங்கு என்ன என்பதை விளக்குக. ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின், அடிக்கடி கேட்கக்கூடிய கொஸ்டின். ஸோ இதை நீங்க அவசியம் படிச்சீங்க. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா 5th கொஸ்டின், துருப்பிடித்தல் இரும்பு பொருட்களுக்கு நல்லதா? ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின், அடிக்கடி கேட்கக்கூடிய கொஸ்டின். ஸோ இது நீங்க அவசியம் படிச்சீங்க. அழகு 11 காற்று. இந்த பாடத்துல என்னென்ன முக்கியமான வினாக்கள் அப்படின்னு பாத்தீங்கன்னா பக்கம் 127 எடுத்துங்க. இதுல பாத்தீங்கன்னா ரோம் லெட்டர் 4 சுருக்கமாக விடையெழுதி கொடுத்திருக்காங்க. இதுல பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் கொஸ்டின் ஆக்சிஜனின் இயற்பியல் பண்புகள் சிலவற்றை எழுதுக. ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா தேர்ட் கொஸ்டின் நைட்ரஜனின் பயன்கள் யாவை? ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின், அடிக்கடி கேட்கறாங்க. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா 5th கொஸ்டின் உலக வெப்பமயமாதல் என்றால் என்ன? ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின், சின்ன எக்ஸாமுக்கு வந்துரும். சோ இதை நீங்க அவசியம் படிச்சீங்க. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா 6th கொஸ்டின் உலர்பனி என்பது என்ன? அதன் பயன்களை எழுதுக. ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின், அடிக்கடி கேட்கக்கூடிய கொஸ்டின். சோ இது நீங்க அவசியம் படிச்சீங்க. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா ரோமன் லெட்டர் 5 விரிவாக விடையெழுதி கொடுத்திருக்காங்க. இதுல பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் கொஸ்டின் தெளிந்த சுண்ணாம்பு நீரின் வழியே கார்பன் டை ஆக்சைடு வாயுவை செலுத்தும் பொழுது என்ன நிகழ்கிறது? அதற்கான சமன்பாட்டை தருக. ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா செகண்ட் கொஸ்டின் கீழ்கண்ட சேர்மங்கள் ஆக்சிஜனுடன் எரியும் போது உருவாகும் பொருட்களை எழுதுக. ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின், அடிக்கடி கேட்கக்கூடிய கொஸ்டின். சோ இதை நீங்க அவசியம் படிச்சீங்க. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா 4th கொஸ்டின் அமில மழையின் விளைவுகள் யாவை? அதை எவ்வாறு தடுக்கலாம்? ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின், அடிக்கடி கேட்கக்கூடிய கொஸ்டின். சோ இதை நீங்க அவசியம் படிச்சீங்க. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா ரோம் லெட்டர் 6 உயர் சிந்தனை வினாக்கள் கொடுத்திருக்காங்க. இதுல பாத்தீங்கன்னா தேர்ட் கொஸ்டின் மீனை நீரிலிருந்து வெளியே எடுத்தவுடன் இறந்து விடுகிறது ஏன்? ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின், அடிக்கடி கேட்கக்கூடிய கொஸ்டின். சோ இது நீங்க அவசியம் படிச்சீங்க. அழகு 16 நுண்ணுயிரிகள். இந்த பாடத்துல என்னென்ன முக்கியமான வினாக்கள் அப்படின்னு பாத்தீங்கன்னா பக்கம் 199 எடுத்துக்கங்க. இதுல பாத்தீங்கன்னா ரோம் லெட்டர் 6 மிக சுருக்கமாக விடையெழுதி கொடுத்திருக்காங்க. இதுல பாத்தீங்கன்னா செகண்ட் கொஸ்டின் வினிகர் தயாரிக்க பயன்படும் பாக்டீரியாவின் பெயரை எழுதுக. ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா தேர்ட் கொஸ்டின் ஏதாவது 3 புரோட்டோசோவாக்களின் பெயர்களை எழுதுக. ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா 4th கொஸ்டின் பெனிசிலியத்தை கண்டறிந்தவர் யார்? ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா ரோம் லெட்டர் 7 சுருக்கமாக விடையெழுதி கொடுத்திருக்காங்க. இதுல பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் கொஸ்டின் வடிவத்தின் அடிப்படையில் 4 வகையான பாக்டீரியாக்களின் பெயர்களை எழுதுக. ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா செகண்ட் கொஸ்டின் எதிர் உயிர்கொல்லி என்றால் என்ன? ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின், அடிக்கடி கேட்கக்கூடிய கொஸ்டின். சோ இதை நீங்க அவசியம் படிச்சீங்க. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா 5th கொஸ்டின் விவசாயத்தில் நுண்ணுயிர்கள் அத்தியாவசியமானவை ஏன்? ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின், அடிக்கடி கேட்கக்கூடிய கொஸ்டின். சோ இதையும் நீங்க அவசியம் படிச்சீங்க. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா ரோம் லெட்டர் 8 விரிவாக விடையெழுதி கொடுத்திருக்காங்க. இதுல பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாக்டீரியா மற்றும் அதன் அமைப்பினை பற்றி சிறு குறிப்பு எழுதுக. ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். நெக்ஸ்ட் செகண்ட் கொஸ்டின் மருத்துவ துறையில் நுண்ணுயிரிகள் எவ்வாறு பயன்படுகின்றன? ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின், அடிக்கடி கேட்கறாங்க. நெக்ஸ்ட் தேர்ட் கொஸ்டின் நுண்ணுயிரிகளால் மனிதர்களுக்கு ஏற்படும் பொதுவான நோய்கள் பற்றி சிறு குறிப்பு எழுதுக. ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா 5th கொஸ்டின் ப்ரோபயோட்டிக் பற்றி சிறு குறிப்பு வரைக. ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின், அடிக்கடி கேட்கறாங்க. இந்த லெசன் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் லெசன். இந்த 4மே ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் தான். இந்த 4ல இருந்து ஒரு கொஸ்டின் நம்முடைய எக்ஸாம் நிச்சயமா வந்துடும். சோ இந்த 4 கொஸ்டின் நீங்க அவசியம் படிச்சீங்க. அழகு 17 தாவர உலகம். இந்த பாடத்துல என்னென்ன முக்கியமான வினாக்கள் அப்படின்னு பாத்தீங்கன்னா பக்கம் 213 எடுத்துங்க. இதுல பாத்தீங்கன்னா ரோம் லெட்டர் 5 மிக சுருக்கமாக விடையெழுதி கொடுத்திருக்காங்க. இதுல பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் கொஸ்டின் தாலஸ் வரையறை. ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். நெக்ஸ்ட் செகண்ட் கொஸ்டின் இருசோர் பெயரிடும் முறை என்பது என்ன? எடுத்துக்காட்டு தருக. ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா தேர்ட் கொஸ்டின் இரு விதையிலை தாவரங்களின் இரு பண்புகளை எழுதுக. ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா 5th கொஸ்டின் பூஞ்சைகளின் ஏதேனும் இரு பொருளாதார முக்கியத்துவத்தை எழுதுக. நிச்சயமான எக்ஸாம் வந்துடும். ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். சோ இதை நீங்க அவசியம் படிச்சீங்க. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா ரோம் லெட்டர் 6 சுருக்கமாக விடையெழுதி கொடுத்திருக்காங்க. இதுல பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் கொஸ்டின் இயற்கை வகைப்பாட்டு முறை பற்றி சுருக்கமாக எழுதுக. செகண்ட் கொஸ்டின் பாசிகளின் ஏதேனும் 3 பொருளாதார முக்கியத்துவங்களை எழுதுக. ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின், அடிக்கடி கேட்கக்கூடிய கொஸ்டின். சோ இதை நீங்க அவசியம் படிச்சீங்க. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா தேர்ட் கொஸ்டின் பாசிகளுக்கும் பூஞ்சைகளுக்கும் உள்ள வேறுபாடுகளை எழுதுக. ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின், அடிக்கடி கேட்கக்கூடிய கொஸ்டின். சோ இதை நீங்க அவசியம் படிச்சீங்க. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா 5th கொஸ்டின்
டெரிடோஃபைட்டுகளின் ஏதேனும் 4 பண்புகளை எழுதுக. ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின், அடிக்கடி கேட்கக்கூடிய கொஸ்டின். ஸோ இது நீங்க அவசியம் படிச்சிங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ரோம் லெட்டர் 7 விரிவாக விடையெளி கொடுத்துருக்காங்க. இதில் பார்த்தீங்கன்னா செகண்ட் கொஸ்டின், இரு விதையிலை மற்றும் ஒரு விதையிலை தாவரங்களுக்கு இடையே உள்ள ஏதேனும் 5 வேறுபாடுகளை எழுதுக. ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின், அடிக்கடி கேட்கக்கூடிய கொஸ்டின். ஸோ இதை நீங்க அவசியம் படிச்சிங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஃபோர்த் கொஸ்டின், ஜிம்னோஸ்பெர்ம்களின் பொருளாதார முக்கியத்துவத்தை எழுதுக. ஃபிஃப்த் கொஸ்டின், மருத்துவ தாவரங்களின் பெயர்களை எழுதி அவற்றின் பயன்களை விவரிக்கும். ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின், நிச்சயமா நம்ம எக்ஸாமுக்கு வந்துடும். ஸோ இந்த கொஸ்டினை நீங்க அவசியம் படிச்சிங்க. அழகு 18 உயிரினங்களின் ஒருங்கமைவு. இந்த பாடத்துல என்னென்ன முக்கியமான வினாக்கள் அப்படின்னு பாத்தீங்கன்னா பக்கம் 227 எடுத்துங்க. இதுல பாத்தீங்கன்னா ரோம் லெட்டர் 5 மிக சுருக்கமாக விடையெளி கொடுத்திருக்காங்க. இதுல பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் கொஸ்டின், செல் மாறுபாடு அடைதல் என்றால் என்ன? ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா தேர்ட் கொஸ்டின், காற்று நுண்ணறைகளின் பணிகளை கூறுக. ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின், அடிக்கடி கேட்கக்கூடிய கொஸ்டின். ஸோ இதை நீங்க அவசியம் படிச்சீங்க. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா ஃபிஃப்த் கொஸ்டின், ஊடுகலப்பு ஒத்தமைவான்கள் மற்றும் ஊடுகலப்பு ஒழுங்கமைவான்களை வேறுபடுத்துக. ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின், அடிக்கடி கேட்கக்கூடிய கொஸ்டின். ஸோ இதை நீங்க அவசியம் படிச்சீங்க. நெக்ஸ்ட் சிக்ஸ்த் கொஸ்டின், வளர்சிதை மாற்றம் வரையறு. ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின், அடிக்கடி கேட்கக்கூடிய கொஸ்டின். ஸோ இதையும் நீங்க அவசியம் படிச்சீங்க. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா ரோம் லெட்டர் 6 சுருக்கமாக விடையெளி கொடுத்திருக்காங்க. இதுல என்னென்ன இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் கொஸ்டின், புரோகாரியோட்டிக் செல் வரையறு. ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின், அடிக்கடி கேட்கக்கூடிய கொஸ்டின். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா செகண்ட் கொஸ்டின், காற்றுள்ள மற்றும் காற்றில்லா சுவாசத்திற்கு இடையே உள்ள வேறுபாடுகளை அட்டவணைப்படுத்துக. ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின், அடிக்கடி கேட்கக்கூடிய கொஸ்டின். ஸோ இதை நீங்க அவசியம் படிச்சீங்க. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா ரோம் லெட்டர் 7 விரிவாக விடையெளி கொடுத்திருக்காங்க. இதுல பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் கொஸ்டின், மனித கண்ணின் உள்ளமைப்பின் படம் மறைந்து பாகங்களை குறி. செகண்ட் கொஸ்டின், சவ்வூடு பரவலை உதாரணத்துடன் விளக்குக. தேர்ட் கொஸ்டின், உட்சுவாசத்திற்கும் வெளிசுவாசத்திற்கும் இடையே உள்ள வேறுபாடுகள் யாவை? ஃபோர்த் கொஸ்டின், வளர்சிதை மாற்றத்தின் வகைகளை உதாரணத்துடன் விளக்குக. இந்த லெசன் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் லெசன். இந்த 4 விரிவான விடைகளையுமே ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் தான். ஒன்று மாற்றி ஒன்று கேட்டுட்டே இருக்காங்க. ஸோ இதை நீங்க அவசியம் படிச்சிங்க. காலாண்டு தேர்வை பொறுத்த வரைக்கும் இந்த வீடியோவில் நான் கொடுத்துருக்கிற இந்த கொஸ்டின்ஸை மட்டும் நீங்கள் படித்தா போதும். எக்ஸாமில் வரக்கூடிய எல்லா கொஸ்டின்ஸையும் அட்டன் பண்ணி நல்ல மார்க்ஸ் ஸ்கோர் பண்ண முடியும். 1 மார்க்ஸை பொறுத்த வரைக்கும் இம்பார்ட்டன்ட் 1 மார்க்ஸ் அப்படின்னு படிக்காதீங்க. எல்லா 1 மார்க்ஸையும் படிச்சுக்கோங்க. அப்போது தான் 1 மார்க்ஸ் செக்ஷனில் உங்களால் ஃபுல் மார்க்ஸ் ஸ்கோர் பண்ண முடியும். இந்த வீடியோ நிச்சயம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துக்கும்னு நம்புகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். வேறு ஏதாவது டாபிக்ஸில் உங்களுக்கு வீடியோஸ் தேவைப்பட்டாலும் கமெண்ட் பாக்ஸில் போடுங்க. தேங்க்யூ, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை சேனல். See you in the next video.